இந்த சோலா, இந்த சூரிய குடும்பம் என்றதே ஒரு சின்னொரு துளி தான், சின்னொரு அற்பந்தான். இந்த மில்கிவே கேலக்சிவே என்றால அந்த ஒரு சின்னொரு அற்பந்தான். கோடான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடான கோடிக்கணக்கான அந்த லட்சக்கணக்கான அந்த கோள்கள் இன்னும் மனிதனை கண்டுபிடிச்சி அதை ஒரு முடிவுக்கு வரையலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அந்த குர்ஆனில் அந்த உஸ்தாத் அகுல் நஜாட் ஒரு இதில் தான் பார்த்த ஞாபகம், குர்ஆனில் ஒரு சூறா உண்டி, சூரத்து தாரிக். சூரத்து தாரிக்கில் தாரிக்னு சொன்னால் நட்சத்திரத்துக்கு தான் தாரிக்னு சொல்கிறேன், ஒரு நட்சத்திரம் உண்ட பேர். அரபு மொழியில் தரக்க என்று சொல்கிறது வந்து தட்டுறதை குறிக்கும். அப்போ தாரிக்னு சொல்கிறது வந்து தட்டக்கூடியவர். அப்போ தட்டக்கூடிய என்று சொன்னால் அது அந்த சிஃபத்துள்ள நட்சத்திர கூட்டம் சம்பந்தமாக அந்த பேட்டியில் பார்த்தேன். உலகத்திலிருந்து கிட்டத்தட்ட 5000 ஒளியாண்டுகளுக்கு அப்பால், ஒளியாண்டுண்டா அதை விளங்கப்படுத்த போனால் எனக்கு எத்தனை சைஃபர் போட்டு முடிக்கணும். ஒரு செகண்டுக்கு ஒளியிட வேகம் 3000 கிலோமீட்டர் பர் செகண்ட், kmh-1 அந்த செகண்ட். அப்போ ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஒளி ஸ்பீடு, ஒரு செகண்டில் 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். அப்போ ஒரு செகண்டை நாங்கள் 60ஆல் பெருக்கி அதையும் அதை நிமிஷத்துக்கு பார்த்து திருப்பி அதையும் ஒரு இதுக்கு பார்க்குற நேரம் திருப்பி அதையும் 60ஆல் பெருக்கி திருப்பி அதையும் 24 பெருக்கினா ஒரு நாள் என்ற கணக்கு. அதையும் 365ஆல் பெருக்கினா தான் ஒளியாண்டு. அந்த 3 லட்சத்தை பெருக்கி 5000 ஒளியாண்டுகளுக்கு அப்பாலேக்கு தான் அது குறிப்பிட்ட சில கிலோமீட்டர்ஸ் கணக்கு அந்த போட்டிக்கு தான். இல்லை ஞாபகம் இல்லை எனக்கு எண்ணிக்கை. கிட்ட வாயினா உலகத்தில் யாருக்கும் வாழ இல்லாத அளவுக்கு, இந்த பூமியில் யாரும் வாழ இல்லாத அளவுக்கு கட்டுமையான ஓசையை ஏற்படுத்தி பேரழிவை ஏற்படுத்தும் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த ஓசையை எழுப்பக்கூடிய நட்சத்திரம். இப்போ இந்த ரகசியம் அல்லாஹ் கிட்ட இந்த இது இருக்குது. அல்லாஹ்ட படைப்பு பிரமாண்டத்தை இதை யோசிக்கிற நேரம் எங்களுக்கு யோசித்து முடியல. மனிதண்ட அறிவு அவ்வளோ வரையறுக்கப்பட்டது. இந்த காலத்திலையும் எங்களுக்கு அந்த அல்லாஹ்ட படைப்புகளோட இன்னும் நெருங்க முடியாத எத்தனையோ படைப்புகள் இருக்குது. அல்லாஹ் சூரத்து நஹல்ல, சரி நீங்கள் அறியாத எவ்வளோ படைப்புகள் நாங்கள் படைச்சி வச்சுக்கிறோம் என்று சூரத்து நஹல்ல அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எவ்வளோ படைப்புகள் இருக்குது. அப்போ இந்த படைப்புகளை பார்க்குற நேரம் இந்த பூமி என்றது ஒரு அற்பமான ஒரு துகள் தான், ஒரு அற்பமான ஒரு துகள். இந்த பூமி என்ற படைப்புக்குள்ளால் பார்க்குற நேரம் மனிதன் என்ற ஒரு அற்புத படைப்பையும் அல்லாஹ் படைச்சி வச்சுக்கிறான். மனிதனுக்கு மாத்திரம்தான் சிந்திக்கக்கூடிய சாய்ஸ் என்ற சாஃப்ட்வேரையும் போட்டு படைக்கப்பட்ட ஒரு படைப்பு மனிதன் மட்டும்தான், வேறு எந்த ஒரு விலங்குக்கும் இல்லை. காக்காவோ யானையோ மற்ற டைனோசரோ என்ன பிரமாண்டமான படைப்புலேருந்து திமிங்கிலிருந்து படைத்தாலும் அது 10,000 வருடத்துக்கு முன்னால் எப்படி காக்கா வந்துச்சோ அது இப்பயும் அதே காக்கா தான். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. மனிதன் படைப்புன்றது அது அவனுக்கு ஒரு விசித்திரமான படைப்பு ஆற்றலை கொடுத்து, அவனுக்கு நல்ல சிந்தனையை மூளையை கொடுத்து, அவனுக்குள்ள சில சாஃப்ட்வேர்களை விசேஷமாக அல்லாஹ் தஆலா இன்ஸ்டால் பண்ணி அவனை கண்ணியப்படுத்தி அவன் நாகரிகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற அளவுக்கு அல்லாஹ் படைச்சிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துறான் என்ற சம்பந்தமாக பேசுகிற நேரம் அவன் வஸக்கர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் ஜமீஅன் மின்ஹு, வானங்கள் பூமியிலுள்ள அனைத்தையும் ஜமீஅன் மின்ஹு எல்லாத்தையும் மனுஷனுக்கு வசப்படுத்தி கொடுத்துக்கிறான். அல்லாஹ் வேற எந்த ஒரு படைப்புக்கு வசப்படுத்தி கொடுத்ததான்னு சொல்லுங்க. அப்போ மனிதன் என்ற படைப்புக்கு தான் அல்லாஹ் வேறு படைப்புல சொல்லி இந்த உங்களுக்கு மறுமையில் இப்படி பனிஷ்மெண்ட்டுக்கு நீங்கள் இப்படி வாழணும் இப்படி வாழாட்டி அப்படின்னு சொல்லி வேறு எந்த படைப்புக்கும் நான் சொல்லல. மனிதன் ஜின்கள், விசேஷமாக மனிதன். அப்போ மனிதன் தொடர்பாக பேசுகிற நேரம் தான் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அதே போல் மனிதன் என்ற ஒரு சிரேஷ்ட படைப்பையும் ஏற்படுத்தி அவனுக்கு தான் மறுமை என்ற ஒரு வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா கியாமத் என்ற வாழ்க்கையும் ஏற்படுத்தி வச்சுக்கிறான். மனிதனுக்கு கடலில் ஆற்றல் இருக்கின்றா, கடலில் பெரிய ஆற்றல் மனிதனுக்கு அல்லாஹ் வச்சுக்கிறான். சரி, ஒரு காலம் இருந்தது வஸக்கர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாத்ன்றதை யோசிக்கலாம். சரி, ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னுக்கு வானத்தை வசப்படுத்தி தந்திக்கான்ற விஷயத்த மனுஷனுக்கு யோசிக்கல. அந்த குர்ஆன் வசனத்தை யோசிக்கிறார், என்ன வானத்தை வசப்படுத்தி தந்திக்கிறான் என்ற ஒரு கேள்வி ஒன்று இந்திக்கும். சில நேரம் அதை விளங்கிப்பாங்க, வானத்துலேருந்து மழை வார விஷயங்களை அல்லாஹ் தந்தான் என்ற விஷயத்தை யோசிச்சுப்பாங்க. இப்போ வானத்தில் ஸ்பேஸில் போகிறதுக்கு, வானத்தில் பயணம் செய்ய, வானத்தில் நாங்கள் நினைக்காத அளவுக்கு இன்றைக்கு வானம் என்றதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறவன் எந்த அளவு பவர்ன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா யுத்தங்கள்
அப்போ வானத்தை, பூமியை, கடலை, காற்றை எல்லாத்துலேயுமே மனிதனுக்கு ஒரு பேராற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்து வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அப்போ இதெல்லாம் பார்க்குற நேரம் மனிதன் என்ற அந்த படைப்புக்கு இந்த உலகமெல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்ற அந்த காரணத்தை யோசிக்கிற நேரம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்பட சிந்திக்க நாங்கள் ஆரம்பிக்கிற நேரம் அப்போ இது ஒரு சாதாரண ஒரு படைப்பு இல்லை. சரி, அல்லாஹ் குர்ஆனில் கேட்குற, நாங்கள் இதை அந்த விளையாட்டுக்காக வேண்டி படைக்கல, இதை கேளிக்கைக்காக வேண்டி நாங்கள் இப்படியெல்லாம் மாக்கல்ல. இதில் பெரிய ஒரு நோக்கம் இருக்கின்றது, ஒரு ஹதஃப் இருக்கின்றது என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக பேசுகிறான். சரி, இதெல்லாம் நாங்கள் லா ஐபி ஒமா குன்னா லா ஐபி, நாங்கள் இதை விளையாட்டுக்காக வேண்டி நாங்கள் இதை இப்படியெல்லாம் உருவாக்கி வைக்கல. மனித படைப்பு என்றது வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரும், நீங்கள் உங்களிலிருந்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் பல விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. எங்களிலிருந்து யோசிக்க சொல்கிறான், ஆரம்பிக்க சொல்கிறான். நான் இப்போ பிரபஞ்சத்தை வைத்துட்டோம், ஆனால் ஆரம்பம் எங்களிலிருந்து. இப்போ நாங்கள் எங்களை பற்றி விசேஷமாக பேசுகிற நேரம் எங்களுக்குள்ள ஒரு விசேஷமான மனுஷன் வாழ்க்கையை பார்க்குற நேரம் ஒரு பயணத்தை நோக்கி அப்படியே பேய்த்து கொண்டிருக்குது. எங்களை எல்லாரும் தெரியும், ஒரு எண்டை நோக்கி போகிறோம் நாங்கள். அந்த எண்ட் வந்தோன்னே எங்களோட வாழ்க்கை முடியுது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுறதும் இல்லை. எந்த ஒரு சையத் குத்துப் ரஹிமவுல்லா சொல்கிற மாதிரி ஒரு உணவு தட்டிலிருந்து சிந்துகின்ற ஒரு பருக்கை யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்களே, அது மாதிரி தான் மனித வாழ்க்கைன்றது சிந்தப்படின்னு ஒரு பருக்கை போல தான். யாரும் அதை பற்றி எந்த ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது இல்லை. நாங்கள் இறந்தாலோ சரி, அது நடக்க போகிறல, அது ஒரு சின்ன ஒரு தாக்கத்தோடு முடிஞ்சிடும். சரி, முடிஞ்சு அது எல்லாமே வானம் இயங்கும், பூமி இயங்கும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், எல்லாம் சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டே தான் நீக்கும். சரி, அப்போ இந்த எண்டை நோக்கி போகிற இந்த மனிதன் வாழ்க்கையில் பார்க்கணுன்னா அந்த எண்ட் அடைகிற நேரம் எங்கள்கிட்ட என்னமோ ஒன்று இல்லாமல் போகுது. என் வாழ்க்கை முடிஞ்சு என்று சொல்கிற நேரம் இப்போ எங்களுக்கு தெரியும், இங்கே எனக்கு சின்ன ரத்திஞ்சா ஒன்று பற்றி போட்டாலோ, அல்லது இங்கே ஒரு ரப்பர் பாம்பு ஒன்று தூக்கி போட்டாலோ, சரி, அல்லது சும்மா நெருப்பு குச்சோன்னு அடித்து போட்டாலோ நாங்கள் பதறிக்கொண்டு எழும்புவோம் டக்குன்னு. ஆனால் மனிதன் இறந்தானேண்டா அவனை போட்டு பற்ற வைக்கிறது. சரி, அவனுக்கு ஒன்றுமே ஒப்ஜெக்ட் பண்ணிக்கொள்ளவே இல்லை, ஒன்றும் செய்யலாம். அவனை பற்ற வச்சு அந்த சாம்பலை கொண்டு போய்த்து கடலில் கரைக்கின்ற சமூகம் இருக்குது. எங்களை கொண்டு போய்த்து எங்களுக்கு தனியாக ஒரு நாள் இரவு எங்கேயாவது தங்கலுமா? தனியாக தங்குற நேரம், ஒரு பில்டிங் உள்ள தங்குற நேரமோ, வீட்டில் இருக்கிற நேரமோ, பல உணர்வுகள், பல விஷயங்கள் மனுஷன் உள்ளத்தில் வந்து போகும். எங்களை கொண்டு போய்த்து மண்ணை தோண்டி, சரி, எங்களை அதுக்குள்ளே வச்சு பலகையம் வச்சு மூடிட்டு திருப்பி வரவே, என்ன நடந்தாலும் எழும்பி வரவே இல்லை அந்த அளவுக்கு சீல் வச்சுட்டு வருவாங்க. என்ன செய்யலும் எங்களால்? என்ன தான் செய்யலும்? ஒன்றுமே செய்யலாம். சரி, அப்போ என்ன நடக்குது? எங்களோட உடம்புல உள்ள முக்கியமான ஒன்று போகுது. நாங்கள் சொல்கிறோம் ரூஹ் பெய்த்து, ரூஹ் பிரிஞ்சிட்டு. இப்போ இந்த ரூஹ் சம்பந்தமாக இது என்ன சாமம்? இங்கே தான் நீங்கள் த்ரில்லிங். இது எங்கே போகுது? இதை யார் கைவசம் வச்சுக்கிறது? இது யார் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியமான சில விஷயங்களை வலியுறுத்தி செல்கிற நேரம், வல்லதி நஃப்சி பியதி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய நஃப்ஸ், ரூஹ் எவன் கைவசம் இருக்கின்றதோ அதன் மீது சத்தியமானு சொல்லுவார். எவ்வளோ பெரிய சத்தியம் அது! அப்போ இந்த ரூஹ் என்றது நான் எங்கள் மூலமாக வந்து சேருகின்ற ரூஹ், எல்லா ரூஹும் வந்துட்டு திருப்பி அது போகணும். அப்போ எங்கேயோ இது பெரிய ஒரு விஷயம் நடக்குது. அந்த ரூஹ் கொடுக்கப்படுகின்ற உடம்புகள் விசித்திரமான உடம்புகளாகத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சுக்கிறான். மிச்சம் புதுனமாயிக்கு யோசிச்சு பார்க்குற நேரம் ஸ்ரீலங்காவில் உள்ள ஆக்கள் எல்லாம் பொதுவாக ஒரே கலர்னு தான் செல்வோம். ஆனால் இங்கனக்குள்ள அவ்வளோ பேரை பார்க்குற நேரமும் அவ்வளோ பேர்ட்டு நாங்கள் அந்த அல்லாஹ் பலா காதிரின்னு அலா ஐயு சவ்விய பனானா, சரி, நாங்கள் உங்களோட பெருவிரலிருந்து சரி நாங்கள் அழகாக படைச்சி கச்சிதமாக படைச்சி வச்சுக்கிறோம்ன்றது பெருவிரல் மட்டும் இல்லை, எங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இல்லை வித்தியாசம். எங்களோட கண்ணை ஸ்கேன் பண்ணுறேன்னா, கண்ணை ஸ்கேன் பண்ணுவாங்க. கண்ணும் ஒருத்தருக்கு ஆளுக்கால் வித்தியாசமாகுது. அப்போ அதில் ஒரு நுணுக்கமான படைப்பாற்றல் ஒன்று இருக்குது. சரி, எங்களோட முகப்பாவனைகள் வித்தியாசம், எங்களோட வாய்ஸ் சத்தம் வித்தியாசம். இன்னைக்கு ஏண்ட சத்தம் பரிச்சயமானவருக்கு தெரியும், வெளியே இருந்து கேட்டாலும் டே இவர் தான் பேசுகிறார். பள்ளியில் அதான் சொல்கிற நேரம் இவர் தான் இன்னும் அர்த்தம் அதான் சொல்கிறாரு. தொனி வித்தியாசம். சரி, எங்களோட தோற்றம் வித்தியாசம். எங்களுக்கு நான் வெள்ளைன்னு சொன்னால் எல்லோரும் ஒரே வெள்ளை இல்லை, எல்லோரும் ஒரே வெள்ளை இல்லை, வித்தியாசமான வெள்ளை. சரி, கருப்புன்னு சொன்னால், பொது நிறம்னு சொன்னால் எல்லாம் வித்தியாசமான வண்ணங்கள்.
சரி, ஒவ்வொருத்தருடைய முக ஷேப்புகள் தெளிவான வித்தியாசம். எங்களுக்கு ஆக்கள் அடையாளம் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அத்தனை கோடி பேருக்குள்ளேயும் எங்கே போனாலும் ஃபாயினான அடையாளம் காணலுமா? காணலேண்டா அது நுணுக்கமான படைப்பு. சரி, அப்போ ஒவ்வொருத்தரை அல்லாஹ் தனித்தனியாக ஒரு ஒழுங்கமைப்பில் படைச்சி தான் அனுப்பி அங்கே அல்லாஹு தாலா ரூஹையும் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இது ஒரு கேளிக்கையான டெம்பரியாக சும்மா விளையாட்டுத்தனமாக முடிஞ்சிட்டு போகிற ஒரு வாழ்க்கையாக இது இருக்கவே இல்லை. இது முடிஞ்சிட்டு போகிற ஒரு வாழ்க்கையை எப்படி ஈக்கலும்? அப்போ இந்த படைப்புக்குள்ளே இதை இப்படி இறைவன் படைச்சிக்கிற நுணுக்கம் என்ன? இன்னும் மட்டும் தான் யோசிச்சு பார்க்க போனால் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி மனம் ஈக்குது, வாசம். எல்லாருக்கும் தனித்தனி மனம். அதனால தான் அந்த மோப்ப நாய் அந்த சரியான ஆள் அடையாளம் கண்டு போகிறதுக்கு நாயை பயன்படுத்துகிறது. தனித்தனி மனத்திலிருந்து அவ்வளோ எல்லாம் நுணுக்கமான பேராற்றல் உள்ள படைப்பாளன் அப்படி படைச்சி வச்சுக்கிறான். சரி, அப்போ இந்த படைப்பு ஒழுங்கு இதெல்லாம் பற்றி மனுஷன் யோசிக்கிற நேரம் என்னத்துக்கு, யார் படைச்சி, என்னத்துக்கு, எதுக்கு, எங்கே நாங்கள் போகிறோம், ஏன் வாழ்கிறோம், மனுஷனுக்கு இந்த கேள்விக்கான பதிலை யோசிக்கணும். தெளிவாக குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுது. இதை ஒரு ஈமான் இல்லாத ஒருத்தர் யோசித்து அவனுக்கு இந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு மிச்சம் சிக்கலான ஒரு விஷயமா இருக்கும். அவனுக்கு இந்த 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 ஒரே அந்த ஆத்மீகம்னு சொல்லி நிம்மதியை தேடி அலைகிற பயணங்களில் மனிதன் தன்னுடைய பெரிய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறான். பெரிய கோடீஸ்வரர்கள் முதல் பெரிய பெரிய அறிவாளில் இருந்து பலரும் பெரிய கேள்வியாகிக்கிற ஒரு விஷயம்தான். சரி, இது எதுக்கு? சும்மா சாதாரணமாக யோசிக்கிற நேரம் கிளிக்கார விஷயங்கள் தானே. ஏன் இந்த வாழ்க்கை ஏன் முடியுது, இது எதுக்கு? அவங்களுக்கு கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் எங்களுக்கு தெளிவான பதிலை அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் தான் அவங்கள படைத்தோம், கேட்கக்கூடியவர்களாகவும் பார்க்கக்கூடியவர்களாகவும் சிந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் உங்களை ஆக்கினோம். சரி, உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டலையும் தந்திக்கிறோம். ஹதைனா, நாங்களே தான் நிச்சயமாக உங்களுக்கு தந்திக்கிறோம். ரைட், இந்த வழிகாட்டலுக்குள்ளே வாழ்ந்தால் உங்களுக்கு அங்கே வெற்றி இருக்குது, இந்த வழிகாட்டலுக்குள்ளே வாழ்ந்தால் உங்களுக்கு அங்கே தோல்வி இருக்கின்றது என்று சொல்லி ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக, பாரதூரமான விஷயமாக மனிதனுக்கு அழகாக உணர்த்துகிறான். சரி, அப்போ இந்த மனிதண்ட படைப்பிலிருந்து, இந்த பிரபஞ்சத்தோட படைப்பிலிருந்து எல்லாம் பார்க்குற நேரம் எங்களுக்கு விளங்குது ஒரு அடுத்த வாழ்க்கை ஒன்று ஈக்கிற விஷயம் எங்களுக்கு விளங்குது. அதே போல் நாங்கள் மனிதண்ட இறப்பை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். சரி, ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு அழிவு ஈக்குதா என்ற விஷயத்தை யோசிக்கிற நேரம் நிச்சயமாக, ஏண்டா அல்லாட படைப்புகளை பார்க்குற நேரம் எல்லாமே ஒரு அழிவுக்கான பேரழிவுக்கான அந்த மூலப்பொருள்களால் தான் இந்த பிரபஞ்சமும் ஆக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். சரி, சூரியன் என்றது தண்ணி சுட்டரிக்கக்கூடிய நெருப்புக்கோள். சரி, அது வஷம்சு தஜ்ரிலி முஸ்தகர் இல்லஹா ذَلِكَ தக்தீருல் அசீஸில் அலீம். சூரியன் தனக்குரிய இடத்தை நோக்கி அப்படியே பெய்த்து கொண்டிருக்குது. முஸ்தகர் அந்த இலக்கை நோக்கி பெய்த்துக்கொண்டு வக்குல்லுன் ஃபி ஃபலக்கி யஸ்பஹூன், எல்லாம் அதற்குரிய இடத்துல அப்படியே ஒழுங்குக்கு அப்படியே சுற்றி கொண்டு இருக்குது. ஆனால் அல்லாஹ்ல சின்ன நேரம் அந்த அந்த இடத்தை நோக்கி வேகமாக பெய்த்து கொண்டிருக்கு தானே இருக்குது. முந்தி ஒரு காலத்தில் 70 முன்னுக்கு தான் சொன்னாங்க சூரியன் ஒரு இடத்துல நிற்க இந்த கோள்கள் அதனை சுற்றி தன்னைத்தானே சுற்றி கொண்டு வலம் வருதுண்டு. இப்போ தான் அது தெரிய வருது சூரியனை சேர்ந்து ஒரு வேகமான ஒரு பயணம் உண்டு எங்களோட அப்படியே இழுத்துக்கொண்டு போகிற ஒரு இடத்தை நோக்கி என்றது இப்போ எங்களுக்கு அண்மையில் அறிய வருது. சரி, அப்போ அந்த முஸ்தகர் எதை நோக்கி பெய்த்து இப்போ சமீபமாக தானே இருக்கும். حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. அப்போ ஒரு முடிவை நோக்கி அழிவை நோக்கி இந்த பூமியும் இந்த சூரியனும் அதை சுற்றி இருக்கின்ற கோள்கள் அப்படியே பெய்து கொண்டு இருக்குது என்ற விஷயத்தையும் நாங்கள் உணர்கிறோம். ஒரு முடிவு, ரைட். அதே போல் அந்த சூரியன் என்ற ஒன்று தண்ணி நெருப்பு கோளால் ஆனது. சரி, எங்களோட பூமியை பார்க்குற நேரம் பூமியில் பெரும் பகுதி தண்ணி. சரி, இன்னும் ஒரு சிறு பகுதி ஒரு 21% தான் நிலம். சரி, அப்போ தனி
பெரிய நீர்ப்பரப்பு தான் பூமியிட பெரிய ஒரு பகுதி. சரி, கிட்டத்தட்ட 75 வீதத்துக்கு மேலில் தனி நிலப்பரப்பு இந்த நீர்ப்பரப்பு. சரி, அப்போ இந்த நீர்ட மூலப்பொருள் சம்பந்தமாக பார்க்குற நேரம் என்ன நல்லா தெளிவாக தெரியும். H2O என்ன, H என்ற ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இயல்பு என்ன, அது வந்து தன்னைத்தானே இயல்புல எரியூட்டி கொள்ளக்கூடியது. ஒட்டோவா அது. சரி, அந்த ராக்கெட்டுகள் அனுப்புகிற நேரம் ராக்கெட்டுகளுக்கு எந்த அளவுக்கு ஹைட்ரஜனை புஷ் பண்ணி அடிக்கிறோம் அந்த வேகத்தை தான் அது போகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்தளவு ஹைட்ரஜன் என்றது தன்னைத்தானே எரியூட்டி பற்றி கொள்ளக்கூடிய நெருப்பு மூட்டக்கூடிய ஒன்று. ஆக்சிஜன் என்றது அது இல்லாட்டி நெருப்பே பத்தாது. அதுதான் ஆக்சிஜன் என்றது தான் எங்களுக்கு இன்னொன்று எரியூட்டத்துக்கு காரணமாக இருக்கின்ற வாயுவாக இருக்குது. சரி, ஆக்சிஜன் வந்து கிட்டத்தட்ட 21% ஆக்சிஜன் தான் ஈக்குது. அடுத்து நைட்ரஜன் ஈக்குது. கார்பன் டை ஆக்சைடு 0.03 என்றுவாங்க எங்கட இந்த வளிமண்டலத்தில். கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த தீயை அணைக்கக்கூடியது வந்து 0.03 ஆக சின்ன அளவு. சரி, அப்போ இதுக்குள்ளேயும் பார்க்குற நேரம் இந்த இது ரெண்டே சேர்த்து தான் எல்லாம் ஒரு நுணுக்கமான நீர் என்ற ஒரு படைப்பை படைச்சிக்கிறான். ஆனால் ரெண்டும் நெருப்பு. சரி, சேர்த்து அதை நீராக்கி அதுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு கடல் நீர், சரி நன்னீர் உவர் நீர் என்று சொல்லி பெரிய ஒரு படைப்பாற்றலை ஏற்படுத்தி அதுக்குள்ளே தனியான உலகத்தை ஏற்படுத்தி சரி ஒரு அற்புதமான படையை படைச்சி வச்சுக்கிறான். பூமியில் எங்களுக்கு தெரியும் மெக்மான்றது எவ்வளோ, அது பூமியோட கருவில் அப்படி ஈக்கக்கூடிய உண்டு. மெக்மா லாவான்னு சொல்கிறோம். அது எந்த அளவுக்கு அது எப்பயுமே சரி பாயில் ஆகிக்கொண்டே ஈக்கும். சரி, பூமியோட கண்டங்கள் உருவாகிறதுக்கெல்லாம் அதுதான் காரணம்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அப்போ அடிக்கடி பூமியில் எரிமலைகள் வெடிக்கிற நேரம் அப்படியே மெக்மா லாவான்றது அப்படியே வெளியே கக்குது. அதால் பாறைகள் உருவானுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போயும் பல இடங்கள் எரிமலை ஈக்கக்கூடிய பிரதேசங்களாக அமைச்சு வச்சுக்கிறாங்க. குர்ஆனில் சில நேரம் சஹாபாக்களுக்கு இதா ஜுல்ஸிலத்தில் அர்து ஜில்ஸாலஹா, பூமி ஒரு உழுக்கப்படும் பொழுது, பூமி அப்படி ஒரு ஆட்டப்படுகின்ற போது என்ற சில நேரம் அல்லாஹ்வால சஹாபாக்களுக்கு அந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளையிலுமா இருந்ததோ தெரியும். அவங்க பூமி அதிர்ச்சியை கண்டிக்கிறாங்களோ இல்லையோ தெரியா. ஆனால் எங்களுக்கு எங்களோட லைஃப்பில் எத்தனையோ பூமி அதிர்ச்சி பேரழிவில் எங்களோட வாழ்க்கைக்குள்ளால் பார்த்துட்டோம். சஹாபாக்களுக்கு கடல் பொங்கி வாரது அவங்க ஆனால் ஈமான் கொண்டு விசுவாசித்தாங்க. ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் சில ட்ரெயில்களை காட்டியும் கூட நாங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையிட எங்கேயோ மாட்டி அந்த ட்ரெயில்களை பார்த்தும் அந்த ஈமானில் உறுதிப்படுத்தி கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். சரி, மலைகள் வெடித்து சிதறுகின்ற அந்த விஷயம் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பல இடங்களில் இந்த எரிமலை வெடித்து சிதற விஷயங்கள் அதால் ஏற்படுத்த விளைவுகளை செய்தலூட நாங்கள் பார்த்திக்கிறோம். கடல் பொங்கி எழும்பி வந்து பெரிய பேர் அனர்த்தத்தை ஏற்படுத்தும் என்றது எங்களுக்கு 2004க்கு முன்னுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா 2004 தான் அப்படி இவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்தேலுமா என்ற விஷயத்தையும் நாங்கள் உணர்ந்தோம். சரி, எந்த அளவுக்குண்டா அந்த தண்ணி ரயில்வே அந்த இதில் அப்படியே முறுக்கி விட்டு போட்டுச்சு. இப்போ எந்த அளவு ஒரு பலமான சக்தி அது எவ்வளோ நேரம் நினைச்சு அது அந்த அனர்த்தம் எவ்வளோ நேரம் சின்னொரு ட்ரையல். சுப்ஹானல்லாஹ். அப்போ இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் எங்களுக்கு அருளாக இருக்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு அவனோட தண்டனையாகவும் அல்லது சேம்பிளாகவும் மறுமையோட சேம்பிளாகவும் அல்லாஹ் காட்டி தான் இருக்கிறான். என்னோட வாழ்க்கையில் அனுபவிச்சு பூமி என்றது அல்லாஹ் தாலா குர்ஆனில் அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா, வாழ்கிறதுக்கு வசதியான ஒரு பூமியை நாங்கள் இதை ஆக்கிக்கலையா என்று கேட்குற அந்த அல்லாஹ் எங்களுக்கு உண்மையிலே வசதியாக எல்லாமே ஆக்கி வச்சுக்கிறான். சரி, எல்லாமே இருக்குது. ஆனால் அதே பூமி கொஞ்சம் முழுக்கினோன்னு எவ்வளோ பெரிய பேரினர்த்தம் வருதுன்றது எங்களுக்கு தெரியும். ரைட், எவ்வளோ பெரிய அழிவுகளை நாங்கள் பார்த்திக்கிறோம். சரி, அதே போல் கடல்ன்றது பெரிய எங்களுக்கு வசகர லக்முல் பஹ்ரன்னு சொல்லி வரும். அப்போ கடலை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திக்கிறோம்னு சொல்லி சூரா லுக்மானில் வருது டெக்டாவே. அப்போ கடலை வசப்படுத்தி தந்திக்கிறன்ற விஷயம் வார நேரம் அங்கே கடல்ன்றது எங்களுக்கு பெரிய பேரர்த்தமாக மாறிக்கின்றதே அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்கிறான். காற்று என்றதும் அது மாதிரிதான். காற்று புயல் என்றது சூறாவளி என்றது எங்களுக்கு எவ்வளோ பெரிய அனர்த்தங்களை கொண்டு முடிச்சிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். மழை என்றது அல்லாஹ்வோட பெரிய அருள். ஆனால் அந்த அருளால் சரி மழை வெள்ளம் என்றதால் எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் அழிஞ்ச வரலாறை பார்க்குறோம். நாங்களும் எவ்வளோ அடிக்கடி இலங்கை நாட்டிலையும் சேதத்துக்குள்ளாக பார்க்குறோம். இப்போ இந்த சென்னை, பங்களாதேஷ், பாகிஸ்தான் வெள்ள அனர்த்தம் என்று வந்துட்டால் எவ்வளோ பெரிய சரி. அப்போ புயல்கள், தீ என்றது புதுனமாய்க்குது. காட்டு தீ என்றது புதுனமாய்க்கு பச்சை காடு பத்துது. சூரா யாசினில் அல்லாஹ் கேட்குறான். ஏன்னா அந்த சூரா யாசினில் அல்லதி ஜஅல லக்கும் மினஷ்
அல்லதி ஜஅலக்கும் மினஷ் ஷஜரில் அக்தரி நாரா, அல்லாஹ் அவன்தான் ஷஜருல் அக்தர், பச்சை மரத்திலிருந்து தீய வெளியாக்குறான், நெருப்பை வெளியாக்குறான். சரி, பச்சை மரம், இப்போ நாங்கள் காஞ்ச மரத்தை தான் நாங்கள் யோசிப்போம், காஞ்சதை தான் நாங்கள் யோசிக்கிறோம். இங்கே பச்சை மரம் சம்மந்தம் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். பச்சை மரம் அப்படி வெடித்து அதிலிருந்து அப்படியே தீ பரவி, காட்டு தீ என்றது எவ்வளோ மோசமான ஒன்று என்றதை எங்களுக்கு அல்லாஹ் காட்டுகிறான். நிறைய இந்த உலகத்தில் பேரழிவு ஈக்கிறன்றதை நியாயப்படுத்துறதுக்கான நிறைய சேம்புகளில் அல்லாஹ் எங்களுக்கு காட்டிக்கொண்டே ஈக்கிறான். மனிதன் அவனை நோக்கி மீளணும் என்றதுக்காக வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அதே போல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த நிறைய இதை சொல்கிற நேரம் நிறைய உதாரணங்களை நிறைய படிப்பினை சொல்லிட்டு, அக்தருஹும் லா யஅகிலூன் கலீலம்மா யஷ்குரூன், கொஞ்சம் பேர் தான் அதை விளங்குவாங்க, கொஞ்சம் பேர் தான் உணருவாங்க, கொஞ்சம் பேருக்கு தான் அது புரியும். சரி, துரதிர்ஷ்டவசமாக நிறைய பேருக்கு அது விளங்காது, என்ன பெரிய சோதனை கொடுத்தாலும் விளங்காது. சரி, கொரோனா என்ற சோதனைகளுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு மோசமான சோதனை உண்டு. சரி, நோய்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து ஒரு மோசமான நோயாக அது பரவிச்சு. அந்த நேரத்தில் அதுவும் பலருக்கு அது கூட படிப்பினை அமையலை. சரி, அப்போ நாங்கள் யோசிச்சு இப்படி கொரோனா வந்து இவனை திருந்தில்லை என்று சொல்லி பேசி டைமும் மீக்கி. சரி, அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் சோதனை தந்தாலும் மனிதன் ஏதோ ஒரு வகையான ஒரு கஃப்லாக்குள்ளால் அல்லது ஒரு வஹ்னுக்குள்ளால் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த 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 பூமிக்கு அல்லது ஒரு மர்மை, இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் ஒரு அழிவு ஒன்று ஈக்கிறதும் எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு இந்த பிரபஞ்ச படைப்பில் பார்க்க நேரம் புரியுது. குர்ஆனும் அதை உணர்த்துது. குல்லு மன் அலைஹா ஃபான், இதில் உள்ள அனைத்துமே அழிந்து போகும். வஜப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், ஜலால் இக்ராம் உள்ள அல்லாஹ்வின் திருமுகத்தை தவிர எல்லாமே அழிஞ்சு போய்த்தது, அது மட்டும் எஞ்சி இருக்கும். வனுஃபிக ஃபி ஸூர் ஃபஇதா ஜாஅத்தி தாம்மத்துல் குப்ரா ஃபஇதா ஜாஅத்தி ஸாஹா, சாஹா வருகின்ற போது, தாம்மத்துல் குப்ரா வருகின்ற போது. சரி, சூரத்துல் மஆரிஜில் சஅல ஸாயிலும் பிஅஸாபி வாक़ி, அந்த நிகழக்கூடிய அந்த நாள் பற்றி அவன் வினவுறானே, ஒருத்தர் கேட்குறாரே அது எப்போ வரும்னு சொல்லி, அவன்கிட்ட செல்லுங்கோ. சஅல ஸாயிலும் பிஅஸாபி வாक़ி லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி, அதை மறுக்கிற காஃபிருக்கு அதை தடுக்கேலா. மினல்லாஹி தில் மஆரிஜ் தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனா ஃபஸ்பிர் ஸப்ரன் ஜமீலா இன்னஹும் யரவுனஹு பஈதா வனராஹு கரீபா யௌம தகூனு ஸமாஉ கல் முஹல் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்ன். சரி, வானம் அப்படியே நெருப்பு குழம்பாக மாறிடும். வத்தக்கூனுல் ஜிபாலு கல் இஹ்ன், மலைகள் பஞ்சா பறக்கும். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, யாரும் எந்த ஒரு நண்பரும் யாருக்கும் உதவக்கூடிய நிலையில் இல்லை. வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. யுபஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அதாபி யௌம இதின் பிபனி, தன்னுடைய புள்ளையை கொடுத்தாவது அந்த நாளில் மோசமான நிலையிலிருந்து தப்பிக்கத்தான் நான் பார்ப்பேன். யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அதாபி யௌம இதின் பிபனி வ ஸாஹிபதிஹி வ அஹி, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய சகோதரர்களை, வஃபசீலத்திஹி இல்லதி துவி, தன்னுடைய குடும்பத்தை, வமன் ஃபில் அர்லி ஜமீஅன் சும்மையுஞ்சி, பூமியில் தனக்கு இருக்கிற எல்லாரையும் கொடுத்தாவது சும்மையுஞ்சி, அவன் தப்பை தான் பார்ப்பான். ஒவ்வொரு சூறாலையும் அந்த நாள் வந்தால் தனக்கு நெருக்கமாக விசுவாசமாக தன்னோட அன்பாக பாசமாக இருக்கிற அதையாவது கொடுத்து அந்த நாளிலிருந்து விமோசனம் பெறத்தான் மனிதன் முயற்சி. அவ்வளோ கடுமையான நாள். அதை பார்த்து தான் இவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, அது வருமா, அது நடக்குமா, அது ஈக்குமா, அது ஈக்காதா என்றது. சரி, இதெல்லாம் சாத்தியமானது, இதெல்லாம் உறுதியானது. இந்த நம்பிக்கை எங்களோட மனசில் ஆழமாக நாங்கள் விதைக்கணும் என்றால் எங்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான ஒரு உறவை நாங்கள் பேண வேண்டியிருக்குது. சரி, உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஓட்டம் நிரந்தரம் இல்லை, இதை நாங்கள் ஒரு ஒரு வாழ்க்கையை நோக்கி பேத்து கொண்டிருக்கிறோம் என்ற விஷயமெல்லாம் நாங்கள் யோசிக்கணும் என்றால் சரி, நிச்சயமாக ஒரு மறுமை பற்றிய நம்பிக்கை மனிதன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். மறுமை பற்றிய நம்பிக்கை மனித வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லாததான் இந்த உலகத்தில் பேரழிவுக்கெல்லாம் காரணம். மோசமான நிலை, ஆக மோசமான கேவலமான மனித வாழ்க்கையில் எந்த விதமான பிரயோசனம் இல்லாத அற்பமான விஷயமெல்லாம் இன்றைய பெரிய ஆடம்பரமாக மாறி இருக்கிற நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். உங்களை என்ன பெரிய அநியாயம், என்ன பெரிய அராஜகம், அட்டூழியம், இதுக்கெல்லாம் ஒரு பதிலீக்காதா?
ஒத்தரை கொலை செஞ்சதுக்கு அவனுக்கு ஒரு மரணம் போதுமா? அவன் செஞ்ச கொலைக்கு அவனுக்கு நீதி கிடைக்கணும் வேண்டாம், நீதி நடக்கணும் வேண்டாம்? அவன் செஞ்ச அநியாயம், மட்டூழியம், பட்டனில் போடுறது, இதாக்குறது, அராஜகம் பண்ணுறது வச்சு அந்த பட்டு மோசமாக கேவலமாக அவர்களை நடத்துறது, செத்த பிணங்களுக்கு மேலே கூட அராஜகம் செய்கிற அளவுக்கு, செத்த பிணங்கள்ட மேலே கூட அராஜகம் செய்கிற அளவுக்கு. சரி, சில டாக்குமெண்ட்டில் வருது, யுத்தம் நடக்கிற அந்த பிரதேசங்களில் செத்த ஜனாசாக்கள மேலே சிறுநீர் கழிக்கிறாங்க, ஜனாசாக்கள் நிர்வாணப்படுத்துகிறாங்க. குடும்பம்னு சொல்லி தெரிஞ்சால் அந்த ஜனாசாக்கு முன்னே அந்த குடும்ப ஆக்களை வச்சு நிர்வாணமாக வச்சு இது பண்ணுறாங்க. சரி, அப்போ அந்தளவு மோசமாக கேவலமாக நடக்கிறவனும் நீதிக்காக வாழ்கிறவனும் உண்மைக்காக வேண்டி வாழ்கிறவனும் இங்கே அந்த விசுவாசத்தோட நல்ல முறை நடக்கிறவனு சமனாக இயலுமா? ஏலவே, ஒரு இடம் வேணுமே. அவனுக்கு ஒரு தண்டனை போதுமா? ஒரு தூக்கு போதுமா? அல்லது ஒரு கைது போதுமா? நிச்சயமாக போதும். கிடைக்க வேண்டிய ஆக்களுக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும். கிடைக்க வேண்டிய ஆக்களுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட்டும் விமோசனமும் கிடைச்சே ஆகணும். இந்த உலகத்தில் இவ்வளோ ஒரு மோசமான கொடூரமான காலத்திலேயும் தண்ட சுயநலங்களை தாண்டி தண்ட பொதுநலத்துக்காக, இந்த உலகத்தில் மக்கள் நலனுக்காக, மனிதர்கள் நலனுக்காக, சமூகத்தின் நலனுக்காக உழைக்கக்கூடிய பாடுபடக்கூடிய உண்மையாளர்களுக்கு என்ன கிஃப்ட்? அவங்களுக்கு எங்கே கிடைக்க போகுது? உலகத்தில் அவங்க எந்த விதமான ஒரு விளைவையும் எதிர்பார்க்காம அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு நீதிக்கும் நியாயத்துக்கும் உண்மைக்கும் சரி மனித விடியலுக்குமாக வேண்டி பாடுபடுறாங்களே, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கிடைச்சணும், கூலி கிடைக்கணுமா இல்லையா? சரி, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றவனும் அல்லாஹ் கட்டுப்படாமல் தான் தோன்றி தனமாக நடக்கிறவனும் சமனாகுமா? இல்லை. அதனால தான் குர்ஆனில் நாங்கள் பார்க்குறோம், கத் அஃப்லஹல் முஃமினூன், சூரா முஃமின். அது ஒரு ஹோம்ஒர்க்கை நான் சொல்கிறேன், நேரம் இல்லை. சூரா முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவனோட பண்புகள் என்ன அழகாக அந்த சூறாவில் சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதண்ட பண்புகள், மாற்றங்கள், அவனோட நல்ல குணங்கள், அஹ்லாக்கள் பற்றி பேசுகிற நேரமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இணைக்கிறதே மறுமை பற்றிய நம்பிக்கையோடு. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், சஹீஹ் புகாரி முஸ்லிம் ரெண்டுலேயும் பதிவாகிக்கிற ஹதீஸ். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல் யகுல் ஹைரன் அவு லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளிட மேலே விசுவாசம் இருக்குதோ அவர் நல்ல விஷயங்களை பேசட்டும் அல்லது அவர் மௌனமாக இருக்கட்டும். யாரையும் புண்படுத்துகிறமான மோசமான விஷயங்கள் அவர் பேசாதிருப்பார். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல் யுக்ரிம் ஜாரஹு, தன்னுடைய அயலவரோட ரெஸ்பெக்டாக, மரியாதையாக, கௌரவமாக நடத்தட்டும். ஃபல் யுக்ரிம் தைஃபஹு, தனக்கு வார விருந்தாளிகளோட கண்ணியமாக கௌரவமாக நடத்தணும். சரி, அப்போ இப்படி நல்ல பண்புகள் சம்பந்தமாக பேசுகிறோம். குர்ஆனில் மா சலக்கக்கும் ஃபி சக்கர், அந்த சக்கரண்ட நலகத்துக்குள்ளே நீங்கள் நுழைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? காலு லம் நக்கு மினல் முசல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன் ஹத்தா அத்தானா அல் யகீன். எங்களுக்கு யகீன் வரும் வரையும் நாங்கள் இந்த நாளை பொய்ப்பிச்சு கொண்டிருந்தோம், ஆனால் மோசமான விஷயங்களில் ஈடுபட்டு கால நேரத்தை வீணாக்கி கொண்டிருந்தோம், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க கூட இல்லை, சரி நாங்கள் தொழுகையை வீணடிச்சு கொண்டிருந்தோம் என்று சொல்லி இந்த நரகத்துக்கு வந்த காரணம் சம்பந்தமாக அவங்க சொல்கிறாங்க. சரி, சூரத்துல் மாஊன் எடுத்துக்கொண்டா அர ஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், இந்த தீனை, இந்த மறுமையை பொய்ப்படுத்துகின்ற இவங்களோட பண்பு என்ன? அர ஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம். சரி, அவனுக்கு அனாத பிள்ளைகளை அவன் விரட்டி அடிக்கிறான், துரத்துறாரு, அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. சரி, அவரோட வாழ்க்கையோட என்னமோ ஒரு தரத்தில் அவர் யோசிச்சு கொண்டிருக்கிறார். இல்லை, சரி, நீங்கள் வாழ வந்த நோக்கம் வேறு, நீங்கள் ஒரு உன்னதமான வாழ்க்கைக்காக வேண்டி வாழ வந்தவர். ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், அவர்கள் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க தூண்டுறதும் இல்லை, கொடுக்குறதும் இல்லை, கொடுக்க உற்சாகமூட்டுறதும் இல்லை. அப்போ இந்த பண்புகளோடு தான் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து மனுஷன் வாழ்க்கையோட ஈமானையும் மறுமை பற்றிய நம்பிக்கையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்படியான மனிதர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் நல்ல அந்த நம்பிக்கை எங்களோட இப்போ நாங்கள் ஒரு மோசமான விஷயம் செய்யாமல் அல்லது எனக்கு பல லட்சம் அல்லது பல மில்லியன் ரூபா ஒரு வருமானம் உண்டு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் அன்னைக்கு அதை அடையணுமெண்டா சின்னொரு மோசமான விஷயம் ஒன்று நான் செய்யணும், ஒரு பாவத்தில் ஈடுபடணும், அல்லது ஒரு சின்ன விஷயம், ஒரு வட்டியோ அல்லது ஒரு பொய்யோ அல்லது சின்ன ஒரு ஏமாற்றோண்டோ செஞ்சால் எனக்கு பெரிய லாபம் ஒன்று என்ன வந்தடையும் அப்படின்னு இருந்தால்
அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து மறுமையின் மாநில மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம். ஏன்? அங்கே அல்லாட தண்டனை கிடச்சிடப்படாது, எனக்கு இங்கே எவ்வளோ கிடைச்சும் வேலைல்ல, அங்கே நான் மாட்டிக்கொள்ளப்படாது. சரி, எங்களோட தேவையை பிற்படுத்தி பலருடைய தேவையை நாங்கள் முற்படுத்துகிறோம். சரி, உயர்ந்த தன்மையோடு நடக்கிறோம். ஏன்? அல்லாஹ் என்னோட ஈக்கிறான், அல்லாஹ் எனக்கு அங்கே கூலியை தருவான். எனவே இந்த நம்பிக்கைகள் தான் மனிதன் என்ற இடத்துல இருந்து ஒரு மகான் என்ற இடத்தை நோக்கி மனிதன் நகர்த்துறது. இந்த விசுவாசம், மறுமையிட நம்பிக்கை, மறுமையில் எங்களுக்கு கிடைக்க போகிற கிஃப்ட்டுகள் அல்லது அவட தண்டனைக்கு பயப்படுற அளவுக்கு அவனோட வாழ்க்கையில் அப்படியே மாற்றம் ஏற்படும். அந்த நம்பிக்கையோட ஈமாண்ட அளவுக்கு ஏற்ப அவரோட மனித பண்பும் மனித உயர்ந்த பண்பும் அவர்கிட்ட அப்படியே வர்தனை ஆகிக்கொண்டு அவர் அப்படியே மேலிருந்து போகிறத பார்க்குறோம். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு சரியுதோ அந்த அளவுக்கு மனிதனிலிருந்து அந்த மிருகம் என்ற லெவலுக்கு அப்படியே சரிகிறதையும் நாம் பார்க்குறோம். அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் மறுமை நாள் மீதான நம்பிக்கையை பூரணமாக உறுதியாக ஏற்படுத்தி அதற்கான வாழ்வாகவே எங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தருணம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல் குர்ஆன் கூறும் நம்பிக்கைகள் என்ற தொடரில் சிறந்த மனிதனை உருவாக்கும் மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை என்ற தலைப்பில் மறுமை நாளின் முக்கியத்துவத்தை, மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை ஷேக் ரியாஸ் அவர்கள் நன்றாக விளக்கி சென்றார்கள். அல்லாஹ் தஆலா அவரின் இந்த செயலை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மீசானுடைய தட்டில் இந்த நிகழ்வுக்கான முழுமையான கூலி அவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரின் அடுத்த அமர்வு வருகின்ற திங்கட்கிழமை கலா கதரும் மனித முயற்சியும் என்ற தலைப்பில் நடைபெறவுள்ளது. அதிலும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.